பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்கும் LOC கோடுகள். உலகின் மிகவும் ஆபத்தான எல்லை பகுதிகளில் ஒன்றுதான் பாகிஸ்தான் இந்தியா எல்லை. இந்த கோடுகள் ஒரு போரையே நிறுத்தியிருக்கிறது என்றால் ஆச்சரியம்தான். LOC, the line of control. LAC, line of actual control. LOC உலகின் மிகவும் ஆபத்தான எல்லை பகுதிகளில் ஒன்று என பலராலும் யூகிக்கப்படும் இடம். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு இடையே செல்லும் ராணுவ கட்டுப்பாட்டு கோடாகும். இந்தியா பாகிஸ்தான் இடையே தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC 1972 ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் சிம்லா ஒப்பந்தத்தின் போது உருவாக்கப்பட்டது. இது வாகா எல்லை போல முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச எல்லை அல்ல. LOC கோடுகள் காஷ்மீரின் 45% கொண்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை 772 கிலோமீட்டர் நீளத்தில் பிரிக்கிறது. பாகிஸ்தான் மட்டுமில்லாமல் மற்றொரு பக்கம் சீனாவுடனும் இதே முறையை பின்பற்றுகிறது இந்தியா. இதை LAC கோடுகள் என அழைப்பார்கள். சீனாவுடனான எல்லை தகராறில் சீனா இந்தியாவின் எல்லையை பிரிக்கும் கோடாக இது இருக்கிறது. பின்னர் இது போருக்கான கோடு என்றும் சீன இந்திய பதற்ற இடத்தை குறிக்கும் கோடு என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதன் நீளம் 2 வகையாக உள்ளது. சீன அரசாங்கம் LACயை சுமார் 2000 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக கருதுகிறது. இந்தியா LACயை 3488 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக கருதுகிறது. LOC மற்றும் LAC ஆகிய இரண்டிலும் சுமார் 1,30,000 வீரர்கள் உள்ளனர். காஷ்மீரில் சுமார் 60,000 இந்திய ராணுவ வீரர்கள், ஜம்முவில் சுமார் 40,000 வீரர்கள் உள்ளனர். மேலும் லடாக்கில் சீனாவுடன் LACயில் சுமார் 30,000 திபெத் எல்லை காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். LOC முதன்மையாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் சில மாவட்டங்களை பாதிக்கிறது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான LAC கோடானது லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பல மாவட்டங்களை பாதிக்கிறது.